ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷத்துக்கான குரூப் 4 கவுன்சிலிங் ரொம்ப நல்லபடியாக ஆரம்பிச்சிருச்சு. JAVAO பில் கலெக்டருக்கான கவுன்சிலிங் தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. இது ஏற்கனவே 22ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு TNPSCலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு மார்ச் 10ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 12ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணணும், கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் என்னென்ன திங்ஸ் முக்கியமாக இருக்கணும், கவுன்சிலிங்க்கு நம்ம முக்கியமாக கொண்டு போக வேண்டிய சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும், நான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது ஒரு தப்பு பண்ணியிருந்தேன், அது என்ன தப்பு, அது எப்படி நான் ரெக்டிஃபை பண்ணேன் அப்படிங்கிறதையும், அந்த மாதிரி தப்பை நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கவுன்சிலிங் பற்றின முழு புரிதல் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஆரியன் TNPSC சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் TNPSC ரிலேட்டடாக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம், TNPSCலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிற வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட். அந்த லிஸ்ட்டை PDF-ஆக நான் கீழே அட்டாச் பண்ணுறேன். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அதாவது TNPSCலேருந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் அண்ட் கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த PDF-ஐ பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு சொந்த ஊரில் வேலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் சொந்த ஊரில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நோட் பண்ணிக்கிட்டே வந்து ஒரு ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இல்லை நான் டிபார்ட்மெண்ட் வைஸாக எடுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான டிபார்ட்மெண்ட் எந்தெந்த ஊர்லலாம் இருக்குது, அதில் உங்களுக்கு நியர்பையாக எந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிறதையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் பிரிண்ட் அவுட்டை கையில் வச்சுக்கிட்டு நோட் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு வந்துட்டு வேக்கண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் நல்லா கிடைக்கும். அதுவே நீங்கள் ஃபோனில் வச்சுக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்ஃபியூஷன் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் உங்களை PDF-ஐ பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். கவுன்சிலிங்கில் நம்ம வாழ்க்கையை மாற்ற போகிற ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தோன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ் வேலை வாங்குறோமா அது சொந்த ஊரில் வேலை வாங்குறோமா அப்படிங்கிறது தான். மொதல் 5 நாள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அவங்க எதிர்பார்க்குற டிபார்ட்மெண்ட் அவங்க சொந்த ஊர்லேயே கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். நினச்ச டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா, சொந்த ஊரில் வேலை கிடைக்குமா அப்படின்னு. அவங்களுக்குலாம் நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் முதல்ல சொந்த ஊரில் வேலை கிடைக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா குரூப் 4 சேலரி அந்தளவுக்கு உங்களுக்கு போதுமானதாக இருக்காது வெளியூரில் தங்கி வேலை பார்க்குற அளவுக்கு. அதனால தான் நீங்கள் முதல்ல சொந்த ஊரில் வேலை கிடைக்குதான்னு பாருங்கள், அப்புறமா டிபார்ட்மெண்ட் வைஸ் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து கவுன்சிலிங்க்கு என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்ரெடி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்குன்னு நீங்கள் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே TNPSC பேஜில் இருக்கிற உங்களோட ப்ரொஃபைலில் அப்லோட் ஆகிருக்கும். அது என்னென்னு பார்த்துட்டு அதோட ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் அது எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் கையில் வச்சுருக்கணும். கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களை வெரிஃபை பண்ணி TNPSC காம்பவுண்ட்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. காம்பவுண்டுக்குள்ளேயே பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் ஒன்று இருக்கும். அதில் வந்துட்டு நிறைய டேபிள்ஸ் போட்டிருப்பாங்க. ஒரு டேபிளுக்கு 2 ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு டேபிளுக்கு இத்தனை அஸ்பைரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 2 ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு அஸ்பைரண்ட்டோட சர்டிஃபிகேட்டையுமே ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட்லையும் நம்ம கையில் வச்சிருக்கிற ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லையும் 2 ஒரே மாதிரி இருக்கா, டேட்டு, சைனு, ஆர் யார் கொடுத்துருக்காங்க, எந்த ஸ்கூல், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் 2 ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி செக் பண்ணி எல்லா சர்டிஃபிகேட்டையும் செக் பண்ணி ஒரிஜினல் தான் கன்ஃபார்ம் ஆன பிறகு உங்கள்கிட்ட டேப்பில் வந்துட்டு சைன் வாங்குவாங்க. சைன் வாங்கினதுக்கு பிறகு நீங்கள் கவுன்சிலிங் ஹால்குள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிடலாம். அடுத்து கவுன்சிலிங் ஹாலில் என்டர் ஆன உடனே ஓவரால் ரேங்க் வைஸ் உட்கார வச்சுருவாங்க. கவுன்சிலிங் ஹாலில் ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீனில் தான் என்னென்ன கேட்டகரியில் வேக்கண்ட் இருக்குது, எந்தெந்த ஊரில் வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அந்த ஸ்க்ரீனில் தான். ஏற்கனவே கையில் வச்சிருக்கிற வேக்கன்சி PDF இருக்கு இல்லையா, அதுலேருந்து உங்களுக்கு தேவையான டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் சொந்த ஊரில் இருக்கிற வேலையெல்லாம் தனியாக ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பேப்பரை கவுன்சிலிங் ஹாலில் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஸ்க்ரீனில் ஓடுறதுக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் கையில் வச்சுருக்கீங்க இல்லையா, அதையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எது ஃபில் ஆகுது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிட்டே வர முடியும். ஸோ கடைசியாக நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க அண்ட் எந்த ஊரில் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து உங்கள் பேரை கூப்பிடும்போது நீங்கள் போய் அந்த டிபார்ட்மெண்ட்டையும் ஊரையும் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு போய் அனௌன்ஸ் பண்ணுங்கள். டிபார்ட்மெண்ட்டையும் ஊரையும் அனௌன்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு உங்களை தனியாக உட்கார வச்சுருவாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்கள் கையில் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. அதாவது இந்த பர்சன் இந்த டிபார்ட்மெண்ட் தான் எடுத்திருக்காங்க, இந்த ஊரில் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலாட்மெண்ட் கொடுக்குற ஆர்டர் தான் அது. அது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடையாது. அது உங்களுக்கு தனியாக போஸ்டலில் அனுப்புவாங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை கையில் வாங்கும்போது நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற ஒரு குரல் உங்கள் காதில் கண்டிப்பாக கேட்கும். ஏன்னா அந்த நிமிஷம் நீங்கள் போட்ட மொத்த உழைப்பும் உங்கள் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். அப்புறம் என்ன,
பல நாள் கனவே ஒரு நாள் நனவேங்கிற மாதிரி ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பைரண்ட்டுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கனவுனா அந்த சுவர் முன்னாடி ஃபோட்டோ எடுக்கிறது தான். ரொம்ப ஹாப்பியாக அந்த டிஎன்பிஎஸ்சி சுவர் முன்னாடி ஃபோட்டோ எடுத்துட்டு நானும் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு அதிகாரியாக வெளியில் வரும்போது இருக்கிற நிம்மதிக்கு அளவே இருக்காது. நான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னேன். என்னன்னா என்னோட 11th 12th பிஎஸ்டிஎம் ஒரிஜினல் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் ஸ்கூலில் போயிட்டு வாங்கலான்னா என்னோட ஹெச்எம் சேஞ்ச் ஆயிட்டாங்க. ஸோ என்னாச்சுன்னா என்னோட 11th 12th ஒரிஜினல் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் மறுபடியும் என்னால் வாங்க முடியலை. அதாவது நான் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண பிறகு என்னோட அந்த பிஎஸ்டிஎம் காணா போயிருச்சு. ஸோ அப்லோட் பண்ணும்போது இருந்த சர்டிஃபிகேட் இப்போ நான் கவுன்சிலிங் போகும்போது என் கையில் இல்லை. இதனால எதுவும் இஷ்யூ வருமோன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டே தான் போனேன். ஆனால் நான் டிஎன்பிஎஸ்சிக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகாது, நீங்கள் ஒரு லெட்டர் மட்டும் எழுதி தர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம கவுன்சிலிங் ஹால்குள்ளே போயிட்டு சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணும்போது நம்ம அந்த லெட்டரை எழுதிட்டு உட்காந்துருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, முதலே ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி எடுத்துகிட்டு போயிட்டேன். கவுன்சிலிங்க்கு போகும்போதே எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்புறம் அங்கே போயிட்டு அந்த ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இல்லையா 2 பேர், அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி என்னோட அப்லோட் பண்ணும்போது இருந்த சர்டிஃபிகேட் இப்போதைக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் அதோட ஜெராக்ஸ் வச்சிருக்கேன், ஒரிஜினல் மட்டும் என்கிட்ட இல்லை. அதுக்கு பதிலாக நான் ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவங்க அதை ஓகே பண்ணி சைன் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதை கேப்சர் பண்ணி மறுபடியும் ரீஅப்லோடும் பண்ணிட்டாங்க அந்த அப்பாலஜி லெட்டரை. அதனால எந்த ஒரு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையுமே மிஸ் பண்ணாமல் பத்திரமா வச்சுக்கோங்க. ஒருவேளை மிஸ் ஆயிடுச்சுனாலும் பயப்படாதீங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு கால் பண்ணி கேளுங்க. மேக்ஸிமம் அப்பாலஜி லெட்டர் தான் வைக்க சொல்லுவாங்க. ஒருவேளை அது இல்லை அப்படின்னாலும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறதுக்கான ப்ரிகாஷனையும் அவங்களே சொல்லுவாங்க. ஸோ பயப்படாமல் ரொம்ப தைரியமாக போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. மேக்ஸிமம் கவுன்சிலிங் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை எதுவும் மிஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லபடியாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு அரசு அதிகாரியாக உங்களோட பணியை சிறப்பாக செய்கிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.